ஹாய் நண்பா, ஃபைனலி ஏகேஎஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அதாவது ஏகேஎஸ்ஆரோட 64வது திரைப்படத்திற்கான அப்டேட் தான் வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏகேஎஸ்ஆரோட 64வது திரைப்படத்தை எந்த இயக்குனர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஎஸ்ஆர் மொட்டை எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. ஸோ அந்த ஒரு நியூ கெட்டப் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, என்ன ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏகேஎஸ்ஆரோட 64வது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அக்டோபர் மாதத்தில் தொடங்க இருப்பதாகவும், இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க உள்ளதாகவும், சுப்ரீம் சுந்தர் சண்டை இயக்குநராக பணிபுரிய உள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஏகேஎஸ்ஆருக்கு ஜோடியாக ஸ்ரீநிதி செட்டி நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் சார் இந்த ஒரு திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகேஎஸ்ஆரோட மேலாளரான சுரேஷ் சந்திரா இவங்க ஏகே 64வது திரைப்படத்தோட அப்டேட் விரைவில் வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக இயக்குனருக்கான அப்டேட்டாக இருக்க அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எது எப்படியோ விரைவில் ஏகே 64வது திரைப்படத்திற்கான அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஸோ எந்த மாதிரியான அப்டேட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.